இந்தியாவின் ஒரு அழகான கிராமத்தில் குட்டி மீனா என்ற புத்திசாலி சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு பயணிக்கவும், விலங்கு நண்பர்களுடன் விளையாடவும், இனிமையான மாம்பழங்களை சாப்பிடவும் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு கோடையிலும் அந்த கிராம மக்கள் ஒரு விசேஷமான நிகழ்வுக்காக காத்திருப்பார்கள். மாய மாம்பழ மரத்தில் பழங்கள் விளைவதை. அந்த மரத்தின் பழங்கள் பொன்னிறமாக ஜொலித்து ருசிகரமாக இருந்தன. ஒரு காலை மீனா மரத்தை பார்ப்பதற்குச் சென்றாள். ஆனால் மரம் சோம்பலாக, இலைகள் வாடிவிட்டன, பழமே இல்லை. அம்மா, மரத்தாயா, உனக்கு என்ன ஆயிற்று? மீனா கேட்டாள். மரம் மெதுவாக கண்களைத் திறந்து மென்மையாக பேசத் தொடங்கியது. என் மாயம் போய்விட்டது குட்டி மீனா. நிலம் வறண்டு விட்டது. காற்று அமைதியாக இருக்கிறது. எனக்கு உதவி தேவை. மீனா உடனே தனது நண்பர்கள் முருகன் குரங்கு, செல்வி புறா மற்றும் கண்ணன் முயலை அழைத்தாள். நாம் மரத்தை மீட்டுக் கொள்வோம், அவள் உறுதியுடன் சொன்னாள். முதலில் அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மரத்தில் ஊற்றினர். பிறகு செல்வி ஒரு இனிய பாட்டை கற்றுத்தந்தாள். எல்லோரும் சேர்ந்து அதை பாடினர். பின் மீனா கிராம மக்கள் அனைவரையும் அழைத்தாள். நம் மரத்துக்கு நம் அன்பும் மனமார்ந்த பராமரிப்பும் தேவை என்றாள் மீனா. அனைவரும் பாடினார்கள், கைகொட்டினார்கள், மகிழ்ச்சியுடன் சுற்றி நின்றனர். திடீரென்று தட் தட் தட், மரத்தில் பொன்னிற மாம்பழங்கள் பூத்தன. நீங்கள் செய்துவிட்டீர்கள், மரம் மகிழ்ச்சியாக கூறியது. நீங்கள் என் மாயத்தை மீட்டீர்கள். மீனா ஒரு மாம்பழத்தை அத்துடைந்து சாப்பிட்டு சிரித்தாள். அன்புடன் பகிர்ந்த மாம்பழம்தான் மிகவும் ருசியானது. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு கோடையும் அந்த கிராமத்தில் மாயம் நிறைந்ததாக இருந்தது. மீனாவின் அன்பும் நல்லெண்ணமும் காரணமாக. பாடம்: அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் இயற்கையும் மகிழும், வாழ்க்கையும் மாறும்.